கண்ணம்மா, உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்னங்க அது? தொழிலாளர்கள் கேட்ட போனஸ முதலாளி கொடுக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்றதா யூனியன்ல முடிவு பண்ணிருக்கோம். ஒழுங்கா மாசம் மாசம் கிடைச்சிட்டு இருக்கிற சம்பளத்திலேயே மண்ணு விட போகுது. இதான் சந்தோஷமான சமாச்சாரமா? இப்ப நீ சந்தோஷப்படலைன்னாலும் நாளைக்கு அவங்க கொடுக்க போற போனஸ் சம்பளம் எல்லாத்தையும் மொத்தமா நான் வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுக்கும் போது நிச்சயம் நீ சந்தோஷப்படத்தான் போற. நீ மட்டும் இல்ல, நம்ம மாதிரி உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்களும் சந்தோஷப்படும். மத்தவங்க படுறாங்களோ இல்லையோ, நீங்க படத்தான் போறீங்க. குருவி தலையில பணங்காய வச்சது மாதிரி நம்ம சக்திக்கு மீறி ஆசைய படிக்க வச்சிருக்கோமே நம்ம அருமை பொண்ணு. அவ லெட்டர் எழுதியிருக்கா. ஜெயா லெட்டர் போட்டிருக்காளா? என்ன எழுதியிருக்கா? இந்த மாசம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணுமா, உங்களால முடிஞ்சதை அனுப்புவீங்க, பாக்கி நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிறேன்னு எழுதியிருக்கா. எப்படி அனுப்ப போறீங்க? எப்படியாவது அனுப்பித்தானே ஆகணும். அனுப்புறேன். 4 வருஷமா கையில ரொக்கம் வச்சுக்கிட்டா அவ கேட்ட போதெல்லாம் பணம் அனுப்பிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இப்பவும் அனுப்பிட்டு போறோம். இதையேதான் நீங்களும் பல வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீ வேணும்னா பாரு, என் பொண்ணு அடுத்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ண போறா. அவளுக்கு டாக்டர் வேலை கிடைக்கத்தான் போகுது. கை நிறைய சம்பாதிக்க போறா. நேர பெருமையா எல்லாருக்கிட்டையும் சொல்ல போற. அப்புறம் கூலிக்கார அன்னாடங்காட்சிங்கிறதெல்லாம் போய் அவளால நமக்கு சமூகத்துல ஒரு தனி அந்தஸ்து ஏற்பட போகுது. கண்ணம்மா, என்னோட இந்த லட்சியம் மாத்திரம் நிறைவேறி போச்சுன்னா லட்சாதிபதி எல்லாம் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு பிச்சைக்கார மாதிரி என் முன்னால வந்து நிப்பானுங்க. சாப்பிட்டுட்டு இந்த கற்பனையோட போய் படுங்க. ஜெயா, என்னடி நான் கிளாஸ்ல இருக்கும்போது நீ இங்க பறந்து வந்த, நான் இங்க வந்தோன்னா நீ எங்கேயோ பறந்துட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயமா ஒருத்தரை பார்க்கணும், அதுக்காக தான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரியக்கூடாதுன்னு இல்ல, தெரிய வேண்டாம்னு நினைச்சிட்டேன். ஏன்? அது பர்சனல் லவ்வா. சிச்சி, ஏண்டி என்கிட்டயே மறைக்கிற? மறைக்கவும் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல. ஓய்வு நேரத்துல சும்மா இல்லாம உத்தியோகம் பார்க்க போறேன். என்ன உத்தியோகம்? வாத்தியாரம்மா வேலை. டாக்டருக்கு படிக்கிற நீ ஏண்டி வாத்தியாரம்மா உத்தியோகம் பார்க்கணும்? பார்ட் டைம் தானே, அட்லீஸ்ட் 50 ரூபாய் கிடைச்சா கூட எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் இல்லையா? வாண்டட் காலத்துல விருப்பம் உள்ளவங்க நேர இன்டர்வியூக்கு வரலான்னு விளம்பரம் வந்திருக்கு. அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ண போறேன். ஏண்டி, உனக்கு பணம் வேணும்னா நான் கொடுக்க மாட்டேனா? தேவைப்படும் போதெல்லாம் நீ கொடுத்தா அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா? பணம் குறுக்கே வந்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பாருங்க பசங்களா, வேட்டு புத்தகங்களை வாங்கிட்டா மட்டும் போதாது, நல்லா படிக்கணும். எதுக்காக படிக்கணும்? படிச்சாதான் அறிவு வளரும். அறிவு எதுக்காக வளரணும்? அறிவு வளர்ந்தாதான் நல்லது கெட்டதுங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நல்லது கெட்டதுங்களை எதுக்காக புரிஞ்சுக்கணும்? அப்பதான் உங்க அப்பா அம்மா போல அடிமை மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்படாம நல்லபடியா வருங்காலத்தில் நீங்க எல்லாரும் சுதந்திரமா வாழ முடியும். அதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஒரு நல்ல டீச்சர் அம்மாவை ஏற்பாடு பண்ண போறேன். நீங்க யார பாக்கணும்? இந்த பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தவங்களை பார்த்து பேசணும். ஓஹோ, அவர்கிட்ட தான் நீங்க இப்ப பேசிட்டீங்க. அப்படியா? நிக்கிறீங்களே, உட்காரு. பரவாயில்லைங்க. நீங்க எந்த ஊரு? சொந்த ஊரு கோயம்புத்தூர். இப்ப இருக்கிறது இந்த ஊரு. கோயம்புத்தூர்ல எங்க? கோடீஸ்வரா மில்ஸ் காலையில இருக்கும். உங்க ஃபாதர் அந்த மில்லில தான் மேஸ்திரியா வேலை பாக்குறாரு. ஓ, ஐசி. நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கேன். இந்த வயசுலயா? MBBS ஃபைனல் இயர் படிக்கும்போது யாருக்கு இந்த வயசு வந்துரும். MBBS-ஆ? ஏங்க? இல்ல, நான் அந்த அளவுக்கு படிக்கல. நீங்க உட்காருங்க. எந்த அளவுக்கு படிச்சானாங்க? சொந்த மில்லு எஸ்டேட் எல்லாம் இருக்கிற அளவுக்கு நீங்க வசதியா இருக்கீங்களே. நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வசதிக்கெல்லாம் உடையவர் வேற ஒருத்தர். அப்ப நீங்க? நான் அவர் சார்பில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நீங்களும் இங்க வேலை தான் பாக்குறீங்களா? ஓரளவுக்கு அந்த மாதிரி தானே வச்சுங்களேன். நீங்க இங்க வேலை செய்ய விரும்புறீங்களா? விரும்பினா கிடைக்குமா? கிடைச்ச மாதிரி தான். அதான் நீங்க வரும்போதே இந்த பசங்க சொல்லிட்டாங்களே, டீச்சர் அம்மா வந்தாச்சுன்னு. அவங்களுக்கு என் நன்றி. இந்த பசங்க எல்லாம் எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளிகளோட பிள்ளைங்க. இவங்களுக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு, ஆனா வசதி இல்லை. அதனாலதான் நான் இந்த ஏற்பாடை செய்வேன். என்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். தொகை சொல்பமா தான் இருக்கும். நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க சொல்பமா நினைக்கிற அந்த தொகை எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். எப்ப ஆரம்பிக்கலாம்? அது உங்க இஷ்டம். அப்படின்னா நாளைக்கு ஆரம்பிச்சிடுறேன். ஓ எஸ், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். ஜஸ்ட் a minute. உங்க பேரு என்னன்னு நான் இன்னும் தெரிஞ்சுக்கலையே. நானும் மிஸ்டேக் பண்ணேன். உங்களை பத்தின விவரம் எதுவுமே நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். பேரு சின்னதுரை. என் பேரு ஜெயா.